அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது ஓர் அனுபவ பகிர்வு. லண்டன் மாநகரிலே எனக்கு மிக நெருங்கிய ஒரு நண்பர் இருக்கின்றார். அண்மை காலத்திலே அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை அவர் என்னோடு இப்படி பகிர்ந்து கொண்டார். ஒரு நாள் நான் மத்திய லண்டனிலே ஒரு வைத்தியசாலைக்கு முன்னால் ஒரு தந்தையையும் மகனையும் பார்த்தேன். தந்தை ஒரு 45 வயது மதிக்கத்தக்க நடுத்தர வயதுடையவர். வாட்டசாட்டமான வசீகரமான தோற்றம் அவருக்கு. அடர்த்தியான தாடியோடு அவர் கம்பீரமாக தோன்றினார். மகனுக்கு ஒரு 18 வயது இருக்கும். அவன் ஒரு மாற்றுத்திறனாளி என்பது தெரிந்தது. அவனோடு அந்த மனிதர் மல்லு கட்டி கொண்டு இருந்தார். அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் விடுவதற்காக அவர்கள் இருவரையும் நான் எனது வாகனத்திலே ஏற்றிக்கொண்டேன். மிகவும் சிரமப்பட்டு அந்த பையனை வாகனத்திலே ஏற்ற வேண்டி இருந்தது. சீட் பெல்ட் அணிவிக்க அவர் மிகவும் சிரமப்பட்டார். சீட் பெல்ட் அணிவிக்கப்பட்ட பின்னர் தான் அவனது குழப்பமும் தடுமாற்றமும் ஓரளவு அடங்கியது. பையன் பின்னிருக்கையிலே அமர்த்தப்பட்டிருந்தான். தந்தையும் அவனுக்கு பக்கத்திலேயே அமர்ந்து கொண்டார். பரஸ்பரம் சலாம் சொல்லிக் கொண்டோம். அவர் போக வேண்டிய ஊர் ரெடிங். லண்டனில் இருந்து சுமார் 1.5 மணி நேர பயணம். தனது மகனின் வழமையான மருத்துவ சிகிச்சை நிமித்தம் அவர் லண்டன் வந்திருக்கின்றார். நமக்கிடையிலான உரையாடல் தொடர்ந்தது. பிரதர், நீங்கள் இந்த பையனோடு படும் கஷ்டத்தை பார்த்து நான் பெரிதும் கவலைப்படுகிறேன் என்று அவரை பார்த்து நான் சொன்னேன். அதற்கு அவர் ஒரு சிறு புன்னகையோடு, இவனைப் போல இன்னும் 2 பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் பெண் பிள்ளைகள். ஒருவருக்கு வயது 23. அவரால் எழுந்து நடமாடக்கூட முடியாது. படுத்த படுக்கையிலே இருக்கிறார். அடுத்தவருக்கு வயது 20. அவர் ஓரளவு மற்றொருவரின் துணையோடு நடமாடுவார். இன்னொரு பையன் இருக்கின்றான். அவன்தான் கடைக்குட்டி. அவன் மட்டும் நோமலாக இருக்கின்றான். இவ்வாறு அவர் பதில் சொன்னார். இதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். இப்படியான ஒரு பிள்ளையை பார்ப்பதே பெரும் சிரமமாக இருக்கின்ற போது 3 பிள்ளைகளை எப்படி பார்ப்பது, பராமரிப்பது என்று யோசித்தேன். இந்த பிள்ளைகளை பார்ப்பது உங்களை விட உங்களது மனைவிக்கு பெரும் சுமையாக இருக்குமே என்று சொன்னேன். அதை கேட்ட அவர் மிகவும் சாவகாசமாக எனக்கு சொன்ன பதில் என்னை பதற வைத்தது, திகைப்புக்குள்ளாக்கியது. அவர் சொன்னார், உண்மைதான், அவருக்கு இந்த பிள்ளைகள் பெரும் சுமையாகவே தெரிந்தார்கள். அதனால் அவர் சொல்லாமல் கொள்ளாமலேயே நம்மை பிரிந்து போய்விட்டார். அவர் வீட்டை விட்டு ஓடி 7 ஆண்டுகள் கழிந்து விட்டன. அவரை பற்றி எந்த செய்தியும் இல்லை என்றார். தொடர்ந்து கவலையோடு அவரது குடும்ப வாழ்க்கையை பற்றி நான் விசாரித்தேன். அவரது வாழ்க்கை சுருக்கம் இதுதான். அவர் ஒரு பாகிஸ்தானியர். பாகிஸ்தானிலே பிறந்து வளர்ந்தவர். இங்கிலாந்திலே ஒரு பாகிஸ்தானிய குடும்பத்து பெண் பிள்ளைக்கு மாப்பிள்ளையாக இங்கு வந்தவர். பல கனவுகளோடு வந்திருக்கிறார். இங்கிலாந்திலே குடியேறி வசதியாகவும் வளமாகவும் வாழலாம் என்ற பெரும் எதிர்பார்ப்போடு வந்திருக்கின்றார். ஆனால் நடந்ததோ வேறு. நம்பி வந்த வாழ்க்கை துணையும் இல்லை. எதிர்பார்த்த வளமான வாழ்வும் கிடைக்கவில்லை. தன்னை நம்பி தன்னில் தங்கி வாழும் 4 பிள்ளைகள் தான் அவருக்கு இந்த நாட்டிலே கிடைத்த பரிசு. அவருடைய சோக கதையை கேட்ட எனக்கு அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்றே தெரியவில்லை. ஏதோ 4 வார்த்தைகள் சொன்னேன். இங்கே மற்றும் ஒரு அதிர்ச்சி எனக்கு காத்திருந்தது. அவர் முதலிலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்தார். பிறகு என்னை அமைதிப்படுத்தினார். தொடர்ந்து எந்தவிதமான சலனமோ சபலமோ இல்லாமல் என்னை பார்த்தவர் இப்படி சொன்னார், பிரதர், இந்த நிலையை எண்ணி நான் கவலைப்படுவதில்லை, கண் கலங்குவதும் இல்லை. நான் இறைவனை ஆழமாக நம்புவேன். இந்த உலகம் ஒரு சோதனை களம். இந்த வாழ்க்கையிலே இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு சோதனையை கொடுக்கின்றான். அந்த சோதனையிலே அவன் வெற்றி பெற வேண்டும். அப்போதுதான் அவனுக்கு நிலையான மறுமையிலே சுவன பாக்கியம் கிடைக்கும். அந்த வகையிலே அவன் எனக்கு தந்த சோதனை இந்த பிள்ளைகள். இவர்கள் மூலமே எனது சுவனம் தீர்மானிக்கப்படும் என்று நான் நம்புகின்றேன். இவர்களுக்கு சேவகம் செய்வதுதான் எனது இந்த குறுகிய ஆயுளிலே என்னிடம் எதிர்பார்க்கப்படுகின்ற மிகப்பெரிய பணி என நான் நம்புகின்றேன். நாளை மறுமையிலே இந்த பிள்ளைகளோடு நான் சுவனம் நுழைய வேண்டும் என்பதே எனது பேரவாவாகும். அதுவே என்னுடைய துவாவாகவும் இருக்கின்றது என உணர்ச்சி பொங்க சொன்னார். தொடர்ந்து அவர் சொன்ன விஷயங்கள் எனக்கு மிக பெரும் வாழ்க்கை பாடமாக அமைந்தன. பிரதர், நான் படைப்புகளோடு உறவாடினாலும் எப்போதும் எனது உள்ளம் படைப்பாளனுடனான உறவிலேயே இருந்து கொண்டிருக்கிறது. நான் இப்போது உங்களோடு பேசிக்கொண்டிருந்தாலும் எனது உள்ளம் அவனை திக்ர் செய்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொன்னார். இவ்வாறு சொன்னவர் என்னை பார்த்து, நீங்களும்
இன்ன திக்ருகளை ஓதி வாருங்கள் என்று சில திக்ருகளை எனக்கு சொன்னார். அப்போது நான், நீங்கள் இன்னும் இளமையாக இருக்கின்றீர்களே, வீட்டில் தனியாகவே இந்த பிள்ளைகளை நீங்கள் பராமரிக்க வேண்டியிருக்கிறது, இந்த நிலையிலே ஏன் நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளக்கூடாது? நீங்கள் மறுமணம் செய்து கொண்டால் வசதியாகவும் உதவியாகவும் இருக்குமே என்று சொன்னேன். அதற்கு அவர், பெற்ற தாயாலேயே இந்த பிள்ளைகளை பார்க்க முடியவில்லை, எங்கே மற்றொரு பெண் இவர்களை பராமரிக்கப் போகின்றாள் என்று சொன்னார். தொடர்ந்து, இந்த பிள்ளைகளை நானே பார்க்க வேண்டும், பராமரிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு. இதனை நான் இறுதி மூச்சு வரை செய்வேன். இதில் தான் எனது வெற்றியும் விமோசனமும் இருக்கிறது என உறுதியோடும் தெளிவோடும் சொன்னார். இறுதியாக நான் அவரிடம் கேட்டேன், இது எப்படியானாலும் மிகப்பெரியதொரு சோதனை அல்லவா இறைவன் எனக்கு தந்திருக்கின்றான் என்று நினைத்து நீங்கள் கலங்குவதில்லையா, விரக்தி அடைவதில்லையா? அதற்கு அவர், இல்லை, இல்லவே இல்லை, மாறாக நான் அந்த ரஹ்மானை புகழ்ந்து கொண்டே இருக்கின்றேன். ஏன் தெரியுமா? நான் பாகிஸ்தானில் இருந்து அங்கே இந்த பிள்ளைகள் எனக்கு கிடைத்திருந்தால் இவர்களை பராமரிக்க நான் இவ்வளவோ சிரமப்பட வேண்டி இருந்திருக்கும். இங்கு நான் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் மிக குறைவு. ஏனென்றால் இங்கு இவர்களுக்கான எல்லா வசதிகளையும் அரசாங்கம் செய்து தருகின்றது. மாதாந்த கொடுப்பனவுகள், மருத்துவ வசதிகள், இன்ன பிற சலுகைகள் அனைத்தையும் அரசு தருகின்றது. இவையெல்லாம் அவனது கிருபையும் அருளும் அல்லவா? இவ்வாறு சொல்லிவிட்டு மீண்டும் மீண்டும் அல்ஹம்துலில்லாஹ் என்று மொழிந்து கொண்டிருந்தார். மேலதிகமாக அவர் சொன்ன ஒரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அந்த நண்பர் சொல்லிவிட்டு சொன்னார். கடைசி பையன் ஆரோக்கியமாக இருக்கின்றான் என்று சொன்னார் அல்லவா, அவன் அல் குர்ஆனை ஹிஃப்து மனனம் செய்து வருகின்றான் என்ற சந்தோஷமான செய்தியையும் அவர் என்னோடு பகிர்ந்து கொண்டார். வீடு வந்தது. அவரும் மகனை வாகனத்திலிருந்து இறக்கிக் கொண்டு வீடு வந்து தேநீர் அருந்திவிட்டு செல்லுமாறு என்னை வேண்டினார். நான் அவரது வேண்டுகோளை அன்பாக மறுத்துவிட்டேன். அங்கே வீட்டுக்குள்ளே இருந்து ஜன்னல் வழியாக இரு பிள்ளைகள் சகோதரனோடு வரும் தமது தந்தையை கையசைத்து வரவேற்பதை அவதானித்தவனாக நான் லண்டன் நோக்கி வாகனத்தை செலுத்தலானேன். ஆழமான இறை நம்பிக்கை, மறுமை நம்பிக்கை, பாசிட்டிவ் திங்கிங், நேர்மறையான சிந்தனை, அன்பு, கருணை, பொறுமை, சைப்புத்தன்மை, அடக்கம், அமைதி, தியாகம், அர்ப்பணம் முதலான பல உயர் பண்புகளினதும் விழுமியங்களினதும் மொத்த வடிவமாக அந்த மனிதர் என் முன் காட்சியளித்தார். அனைத்துக்கும் மேலாக உலக வாழ்வு பற்றிய அவரது மயக்கமோ குழப்பமோ இல்லாத மிக தெளிவான பார்வை என்னை வியக்க வைத்தது. இன்னும் ஒரு உண்மையையும் நான் சொல்ல வேண்டும். இவரோடு நான் கழித்த அந்த ஒரு மணி நேரத்தின் விளைவாக எனது மனதிலே இருந்த கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போயின. வீடு திரும்பிய நான் சந்தித்தவர்களிடமெல்லாம், உங்களிலே யாருக்காவது பிரச்சனைகள் இருந்தால் சொல்லுங்கள், ரெடிங் அழைத்துச் செல்கின்றேன், அங்கே ஒரு இடத்திலே உங்களது பிரச்சனைகளுக்கான தீர்வு இருக்கின்றது என்று சொன்னேன். பல ஆன்மீக அமர்வுகளிலே உட்கார்ந்து நான் பெறாத அறிவையும் உணர்வையும் தாக்கத்தையும் அன்று அவருடன் அந்த அமர்வில் இருந்து நான் பெற்றேன் என்பது மாத்திரம் உண்மை. இப்படி என்னிடம் கூறி தனது அனுபவ பகிர்வை நிறைவு செய்தார் எனது நண்பர். நிச்சயமாக இந்த கதையை நீங்களும் கேட்டு நல்லுணர்வு பெற்றிருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். இந்த மனிதனுடைய வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் சகோதரர்களே? வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா கைர் ஹல்கிஹி ஸையிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.